எஜுகேஷன், அதுவும் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கா எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்காக காமராஜர் காலத்துல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆஃபர் நிறைய பேருக்கு உதவி இருக்கு. அப்பதான் கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாம எக்கனாமிக்கலி டவுன்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருந்தும் கூட ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. பட் இத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாக்குறப்போ ரொம்ப பயமா இருக்குது. ரீசெண்டா 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது. தர்மபுரி மாவட்டத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th படிக்கிற பிள்ளைங்க பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ் ரூம்ல இருக்கிற பெஞ்சஸ் எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கி புக்ஸ், ரெக்கார்ட் நோட் இருக்க பேப்பர் எல்லாம் கிழிச்சு எரியறதெல்லாம் பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. இத்தனை வருஷம் படிச்சிருக்காங்க, இந்த எஜுகேஷன் என்ன சொல்லி கொடுத்தது, அதே மாதிரி இவங்க ஃபியூச்சர்ல இவங்க வெளியே வந்தா சொசைட்டிக்கு எந்த மாதிரி எக்ஸாம்ல செட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே மனசுலாம் படபடன்னு இருக்கு. படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஏன் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. எதுக்கு படிக்கிறோம்னே தெரியல. படிக்கிற புக்ஸையும் நாங்க கிழிச்சு போடுவோம், இருக்கிற பெஞ்சஸையும் அடிப்போம், வெளியே சொசைட்டில எவனையாவது சும்மா இருக்கிறவனை நோண்டி அதுக்கு லைக் வாங்குவோம், மத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கேவலமா பேசுவோம். இந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற சொசைட்டி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அடிச்சு திருத்தணும். ஆனா அதுக்கே அடிக்க கூடாதுன்னு சட்டம் வேற இருக்கு. ஸ்கூல்லயே ஒழுக்கம் இல்லாதவன் சொசைட்டில ஒழுக்கமா இருப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.